மலேசிய ஜசேகா கட்சியை சேர்ந்த அமைச்சகத்தின் கனவுரது நிறுவனத்திற்கு நேரடி குத்தகை உரிமை கட்சி போலீஸ் புகார் செய்துள்ளது. அமைச்சகத்தின் கனவரது நிறுவனத்திற்கு நேரடி குத்தகை வழங்கப்பட்ட விவகாரத்தை MACC வெளிப்படையாக விசாரிக்க வேண்டும் என்று மலேசிய உரிமை கட்சியின் சிலாங்கூர் கூட்டரசு பிரதேச ஒருங்கிணைப்பாளர் சேகர் கேட்டுக் கொண்டார். நம்பிக்கை கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் யாருக்கு நேரடி குத்தகைகள் வழங்கப்படாது, கட்சிக்காரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படாது என முன்பு கூறியிருந்தனர். ஆனால் இப்போது ஒரு அமைச்சகத்தின் கணவர் நிறுவனத்திற்கு நேரடியாக குத்தகை வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த குத்தகை தொடர்புடையவர்கள் அனைவரும் ஜசேகா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவார். இதனால் இந்த விவகாரம் தற்போது நாட்டில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளையில் புகார்கள் இருந்தால் விசாரிக்கப்படலாம் என்று பிரதமர் கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் உரிமை கட்சி ஷாலாமில் உள்ள MACC தலைமையகத்தில் புகார் செய்தது. இப்புகாரின் அடிப்படையில் MACC ஊழல் தடுப்பு ஆணையம் வெளிப்படையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சேகர் மேலும் கேட்டுக் கொண்டார்.